Hi friends, welcome back to Birla's பார்வை. பின்னாடி வந்து பாக்குறீங்க நம்மளோட ஐட்டனை தான் மேலே ஏத்தி மறுபடியும் நிப்பாட்டி இருக்கோம். எதுக்காக அப்படின்னா காரை வந்து ஒரு இடத்துல போய் பார்க் பண்றோம். ஒரு 1 hour 2 hours இருந்தா கூட அதோட ஃப்ளோர்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ml ஆயில் கீழே சிந்தி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த பிரச்சனை வந்து ஒரு 10 இருந்து 15 நாளா எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அப்போ மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அப்போ ஆயில் கீழே லீக் ஆகுது அப்படின்னா அது என்ன ஆயில், ஏன் லீக் ஆகுது, அதே மாதிரி நான் செக் பண்ண வரைக்கும் இதுல டிரைவ் ஷாஃப்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ரியலா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அப்படியே டிரைவ் ஷாஃப்ட் மாத்துறோம் அப்படின்னா அது எப்படி மாத்துறாங்க, அந்த டிரைவ் ஷாஃப்ட்னா என்ன, அதோட பட்ஜெட் எவ்வளவு இருக்கும், இந்த மாதிரி எண்ட் டு எண்ட் வந்து இந்த வீடியோல கிடைக்கும். அது போக ஸ்டேரிங்கோட பாக்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே வந்து அதை ரீகண்டிஷனிங் பண்ணி நம்ம போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 2 years ஆயிருச்சு. எனக்கு கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதோட கண்டிஷனையும் செக் பண்ண போறோம். இன்கேஸ் ரெக்வயர்னா அதையும் மாற்ற போறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு டெமோ வீடியோவா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இருக்கும். இதை பார்க்கறதுக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சென்னையில மதுரவாயில இருக்கிற ஆல் ஸ்பாட் ஆட்டோமோட்டிவ், நம்ம யூஸ்வலா வர்ற கேரேஜ் தான். நம்மளோட சுவாமிநாதன் ப்ரோவும் நம்ம கூட இருக்காரு. ஹாய் ப்ரோ. ஒரு ஹாய் சொல்லிருங்க. ப்ரோ தான் இதை செக் பண்ணி இதை ஒர்க் பண்ண போறாரு. என்ன எப்படி சொல்றாரு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ப்ரோ, இப்போ நான் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி நான் ஒரு இடத்துல போய் பார்க் பண்ணேன் அப்படின்னா மினிமம் என்னால ஒரு 50 ml ஆயில் வந்து பார்க்க முடியுது 1 hourல. அப்போ எவ்வளவு ஆயில் ட்ரெயின் ஆச்சுன்னு தெரியல. அது என்ன ஆயில், இன்ஜின் ஆயிலா, அது என்ன, அதை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எங்க இருந்து லீக் ஆகுதுங்கிறத கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்க. ப்ரோ, இப்போ வெஹிக்கிள் எடுத்துக்கணும் அப்படின்னாலே நமக்கு இன்ஜின் ஆயில் வரும், ப்ளஸ் கியர் ஆயில் வரும். இந்த 2 தான் ஆயில் சம்மந்தப்பட்டது. ப்ளஸ் அடிஷ்னலாக இருக்கிற ப்ரீவியஸ் இருந்த வெஹிக்கிள் எல்லாமே பவர் ஸ்டேரிங் ஆயில், மொத்தம் 3 ஆயில் தான் மேக்ஸிமம் வரும். இப்போ வர ரீசெண்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இன்ஜின் ஆயில், டிரான்ஸ்மிஷன் ஆயில், 2 ஆயில் தான் வந்துட்டு இருக்கு. இதில் எங்கே அடிபட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, இப்போ இந்த வெஹிக்கிளை நம்ம பார்க்கும்போது ட்ரை ஷாஃப்டோட எண்டு, அதாவது கியர் பாக்ஸ்லேருந்து உங்களுக்கு உள்ளே இருக்க சீல் டேமேஜ் ஆகி உங்களுக்கு இது மாதிரி கியர் ஆயில் தான் லீக் ஆகிட்டு இருக்கு இந்த வண்டியில். என்ன ரீசன் அப்படின்னா ப்ரோ, நம்ம வண்டியில் எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கும்? ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ஒரு 1.6 வரைக்கும் ஓடி இருக்கு. 1.6 ஆல்மோஸ்ட். இது மாதிரி இருக்க டிஃபெக்டட் வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளட்ச் இன்டர்வல் டைமில் பேசிக்காகவே வந்து ட்ரை ஷாஃப்ட் ரிமூவ் பண்ணும்போது நம்ம ஹேண்ட்லிங்கில் புஷ் பண்ணி தான் எடுக்கிறோம். செகண்ட் திங் வந்து புஷ் பண்ணிட்டு அகைன் ட்ரை ஷாஃப்ட்டை லோட் பண்ணும்போது சீல்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கிளட்ச் இறக்கும் போது ட்ரை ஷாஃப்ட்டோட ஆயில் சீல் மாற்றணும் அப்படின்னா இது மாதிரியோட ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக வராது. செகண்ட் திங், இது கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆன பிறகும் சீல்ன்றதே ஒரு ரப்பர் காம்பனண்ட் தான். சீல்ஸ் டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா டெஃபினட்டாகவே நம்மளுக்கு கியர் ஆயில் வந்து லீக் ஆகும். ஓகே. சைமல்டேனியஸாக உங்களுக்கு ஃப்ளைவீலுக்குள்ளே இருக்க ரியர் அண்ட் ஆயில் சீலும் வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர், அதாவது அபோவ் 1 lakhக்கு மேலே ரன் ஆகும்போது அதுவும் ஒரு ரப்பர் காம்பனண்ட் சீல் தான். அதுவும் உங்களுக்கு ஹார்ட் ஆகி இன்ஜின் ஆயில் லீக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த லீக்குன்றது நம்ம கரெக்டாக நோட்டீஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இது கரெக்டாக கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே. ஸோ அப்போ ஆயில் லீக் ஆகுறது கியர் ஆயில் தான் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம். அப்போ அது லீக் ஆகிறதுக்கு காரணம் மேபி டிரைவ் ஷாஃப்டாக இருக்கலாம். 100% ட்ரை ஷாஃப்ட் தான். ஓகே. இப்போ இந்த டிரைவ் ஷாஃப்ட் போயிருச்சா இல்லையாங்கிறத எப்படி அது கண்டுபிடிக்கிறது? நம்ம க்ளோஸராக கொஞ்சம் வாங்க நான் காட்டுறேன். இது ஆக்சுவலாக ட்ரை ஷாஃப்ட் அப்படின்றது நம்ம ஹியூமன் பாடியில் இருக்க எல்போ மாதிரி தான். எந்த டைரக்ஷனில் திரும்பினாலும் நியூட்ரலைஸ்டாக பவர் சேஞ்ச் ஓவர் ஆகும் கியர் பாக்ஸில் இருந்து. இந்த ஷாஃப்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் சுற்றும். இது ஸ்ப்ரிங் மாதிரி இருக்க அந்த ரப்பர் காம்பனண்ட், அந்த ஃப்ளெக்சிபிள்குள்ளே தான் உள்ளே இருக்க அந்த எல்போ மாதிரி இருக்குது. இந்த எல்போக்குள்ளே தான் உங்களுக்கு டைரக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகிறதுனால ஈவனாக ரொட்டேட் ஆகும். இதில் ஏதாவது இந்த பெல்லில் ஏதாவது ஷேக் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் க்ளோஸாக வந்தீங்கன்னா சவுண்டு கேட்கும். கேட்குதுங்களா? இந்த சவுண்டு வந்துருச்சு அப்படின்னாலே உள்ளுக்குள்ளே இருக்க பேரிங்ஸ், அதாவது இந்த 3 leg வரும், அதில் இருக்க பேரிங்ஸ் ஏதாவது வீக் ஆயிருச்சு அப்படின்னா ஓவால்ட்டி அடிக்க ஆரம்பிச்சுன்னா கிளச்சு விடும்போது வண்டியை வந்து ஒரு ஜர்க் கொடுத்து வண்டி மூவ் ஆகும். ஓகே. இப்போ டிரைவ் ஷாஃப்ட்னா என்னன்னு என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. பட் பார்க்குறவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக டிரைவ் ஷாஃப்ட்னா என்ன, அது எதையும் கனெக்ட் பண்ணுது? ட்ரை ஷாஃப்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வெஹிக்கிளில் இருக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியர் அண்ட் ஆக்சில் டிரைவ் வந்துட்டு இருந்தது. அதில் பின்னாடி லாரிக்கெலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பைப் வந்து ரோல் ஆகிட்டு இருக்கும். அது ரியர் அண்ட் ஆயில். இப்போ வந்து ப்ரொப்பல்லர்னு சொல்லுவோம். அதாவது ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்னு சொல்லுவோம். அந்த ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்டில் வர்றது ரியர் வீலை வந்து டிரைவ் பண்ணும். இப்போ வர ஃபாஸ்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியருக்குலாம் போய் பவரை வேஸ்ட் பண்ண வேணாம், அதனால காஸ்ட் கட்டிங்காங்க ஃப்ரண்ட் வீல்லேருந்து டேரெக்டாக இன்ஜின் கியர் பாக்ஸ்லேருந்து 2 ஷாஃப்ட் மூலயமா வீல்ஸ் கொண்டாந்துட்டாங்க. அதான் இதை ட்ரை ஷாஃப்ட்னு சொல்கிறாங்க. ஓகே. அப்போ டிரைவ் ஷாஃப்ட்டுங்கிறது இன்ஜின்ல ப்ரொடியூஸ் ஆகிற பவரை கியர் பாக்ஸ் வழியா வீலுக்கு கொடுக்குற வேலை தான் இந்த டிரைவ் ஷாஃப்ட். எக்ஸாக்ட்லி. அப்போ இது சுத்தம் வண்டி ஓடும் போது 100% சுத்தம். ஓகே. அப்போ இதுல ஒரே பீஸா வருமா இல்ல 2 பீஸா வரும்? ஆக்சுவலாக இந்த வண்டி ஃப்ரண்ட் வீலை பொறுத்த வரையும்
ரைட்ல ஒன்று லெஃப்ட்ல ஒன்று வரும். 2 ஜாயின்ட்ஸ் மூலமா ஏதாவது ஒரு வீல் பள்ளத்தில் மாட்டும் போது இன்னொரு வீலுக்கு வந்து லோடு கொடுக்கும்போது ஆப்போசிட் வீல் டார்க் எடுத்து வண்டி ரோல் ஆக யூஸ் ஆகும். ஓகே, இப்போ இதுல 2 பீஸ் இருக்கு, நம்ம ரெண்டையுமே இப்போ நம்ம மாத்தணும். ஆமா, கரெக்டா? உங்க வெஹிக்கிளை பொறுத்த வரையும் கிலோமீட்டர்ஸ் அதிகமாக ஓடி இருக்கனால ரெண்டுமே வீக்கா இருக்கு. ஆனா லீக் ஆகுறது லெஃப்ட் சைடு தான். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் ஓபன் பண்ணிடலாம், ஐ மீன் எல்லாத்தையும் இறக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். சரி. இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவில் இருக்க மேக்ஸிமம் இருக்க வெஹிக்கிள்ஸில் வந்து ஃப்ரண்ட் வீல் வெஹிக்கிளுக்கு இந்த சேசிஸில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது சேசிஸ்ன்றது இந்த காம்போனண்ட் தான். இதில் ஃபிக்ஸ் ஆகிருக்கிறது லோவர் ஆர்ம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸ்டேரிங் பாக்ஸ் இதில் தான் கனெக்ட் ஆகும். ப்ளஸ் லிங்க் ராடுக்கு வர பார் புஷ்ஷு, லிங்க் ராடு இது எல்லாமே இதில் தான் கனெக்ட் ஆகுது. இப்போ இந்த ஸ்டேரிங் பாக்ஸ் பொறுத்த வரையும் ப்ரீவியஸாக வந்த வெஹிக்கிள்ஸில் வந்து ஸ்டேரிங் பாக்ஸ்லேயே ரேக் அண்ட் பினின் வித் மோட்டரில் கொடுத்ததுனால எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாகுது அப்படின்னு சில பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அபோவ் 50,000க்கு மேலே வந்துட்டு இருக்குது. இப்போ ப்ரைஸை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக ரேக் அண்ட் பினியன் மட்டும்தான் வந்து மேனுவல் ஸ்டேரிங் பாக்ஸில் கீழே கொடுக்குறாங்க. காலமில் வந்து மோட்ரு இபிஎஸ் போர்டு கொடுக்கறதுனால ஸ்டேரிங் பாக்ஸோட ரேட் வந்து இப்போ கம்மியாக கிடைக்குது. செகண்ட் திங், சார் வெஹிக்கிளில் கழட்டின ட்ரை ஷாஃப்ட்டு. இந்த ட்ரை ஷாஃப்ட்டு லெஃப்ட் சைடில் எங்களுக்கு இது கழட்டவே வரல. ஏன்னா இது அதிகமாக ஹீட் ஆகி நக்கலோட வந்து இந்த ஸ்ப்ளைன்ஸில் தான் வந்து நக்கல் கனெக்ட் ஆகுது. இது மூலியமாக தான் டிஸ்க் டிரைவ் ஆகுது. டிரைவில் தான் நம்மளுக்கு பிரேக்கை கொடுத்து அப்ளை ஆகுது. இது ஆக்சுவலாக இப்படி ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கும். கியர் பாக்ஸ்லேருந்து டார்க்கு கிடச்சோன்னே இது போயிடுச்சு இது அப்படின்னு எப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல லைட்டாக ஷேக் ஆகும். இப்படி ஷேக் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரீவியஸாக பார்த்துருக்கலாம். 2 வீலர்லாம் நம்ம கியரை போட்டுட்டு கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது ஒரு ஜர்க் ஒன்று கிடைக்கும். அது தேஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்ப்ராக்கெட்டோட புஷஸ் தேஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த வண்டியிலையும் காரில் இப்படி தான். கியரை போட்டுட்டு நம்ம கிளச்சை விடும்போது ஒரு இடி இடிச்சுட்டு திரும்புது அப்படின்னா இந்த பிளேல தான் அது திரும்புது. இப்போ இது போயிருச்சுங்கிறது அந்த ஷேக் இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம இது போயிருச்சுன்னு சொல்றோமா? இல்ல, ஆக்சுவலா உங்க வண்டியை பொறுத்த வரையும் இதுல வந்து சீல் லீக் ஆனதுனால தான் இந்த ட்ரை ஷாஃப்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இது பிரிக்கும் போது இந்த பெல்லோட ஷேக் இருக்கு. ஷேக் இருந்தாலே இது வந்து உங்களுக்கு ஓவால்ட்டியா ரன் ஆகும். ஓவால்ட்டியா ரன் ஆகும்போது சீல்ஸில் வந்து நியூட்ரலாக ஆகாம சீல்ஸ் மூலமா இது வந்து கட் ஆயிரும். கட் ஆயிருச்சு அப்படின்னா கீர் ஆயில் எல்லாமே வெளியே வந்துடும். ஓகே, இப்போ இது நீங்க ஓபன் பண்ண பீஸ் கூட ஒன்று வச்சிருக்கீங்க. அப்படி உள்ள என்ன இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் காமிங்க. ஓகே ப்ரோ, எடுக்கும் போதே கீழே விடு. ஓகே, ஆக்சுவலா இது வந்து கியர் பாக்ஸுக்குள்ள இந்த லாக்கரிங் மூலயமா லாக் ஆயிரும். இது நம்ம புல் பண்ணி இழுத்தா மட்டும்தான் இது வெளியே வரும். ஆக்சுவலா இதோட கிளாம்பிங் வந்து இதுதான், இது உள்ளதான் இருக்கும். ஆக்சுவலா இது உள்ள இருக்கும். இது எடுக்கும் போது இதுதான் ஒரு செட்டிங்கு. ஆனால் இது டேமேஜ் ஆனதுனால எடுத்து காட்டுறேன் உள்ள என்ன இருக்குன்ட்டு. இது ஃபுல்லி க்ரீஸ்னால இது கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணியிருப்பாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாமே நீடில் பேரிங். இந்த பேரிங் வந்து இண்டிவிஜுவலாக சுற்றும். இதுக்குள்ளே ஸ்ப்ளைன்ஸ் இருக்கும். ஸ்ப்ளைன்ஸுக்கு வர நீடில் பேரிங் வரும். இது வந்து எந்த டைரக்ஷனாக இருந்தாலும் இது வந்து ரொட்டேட் ஆகும். தெரியுதுங்களா? சில பேர் வந்து இதில் நான் டேக் போட்டு டேப் அடித்து ஓட்டுறேன்னு சொல்லுவாங்க. இது வந்து க்ரீஸ் உள்ளே இருந்தால் மட்டும்தான் இது உள்ளே இருக்க நீடில் பேரிங் வந்து ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும். இது கம்மியானாலோ இல்லை இது மாதிரி டேமேஜ் இருக்கும்போது தண்ணியில் ஓட்டினாலோ டெஃபினட்டாக இது சீக்கிரமே போயிடும். செகண்ட் திங், இது போயிடுச்சுன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வீல்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் திருப்பும் போதோ ரைட் சைடில் திருப்பும் போதோ கட்டன்னு சவுண்டு வரும். ஸ்ட்ரைட்டில் போகும்போது கேட்காது. இப்போ ஆயில் லீக் ஆனதுக்கு காரணம் வந்து இங்கே தான். கேட்டவாங்க. இப்போ ட்ரை ஷாஃப்டோட ஒரு எண்டு நான் உங்களுக்கு முன்னாடி காட்டியிருந்தேன். இது இதுக்குள்ளே தான் இன்சர்ட் ஆகிருக்கும். அந்த இது உங்களுக்கு பெல்லோட பிளே வந்தனால இது ஓவால்ட்டி ஆகி உள்ள கட் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? இது ஆல்ரெடி நாங்கள் இதை எடுத்திருக்கோம். ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா ரப்பர் லேயர் கட் ஆயிருக்கு பாருங்க. இப்படி கட் ஆயிருந்ததுன்னா கீர் ஆயில் வந்து ஆக்சுவலாக இது வரையும் டிப் ஆயிருக்கும். இது உங்களுக்கு ரொட்டேட் ஆகும்போது கீர் ஆயில் உள்ளே இருக்கனால உங்களுக்கு ஃப்ரீ ரொட்டேஷனில் இன்ஜினோட என்ன ஆர்பிஎம்ல போனாலும் கீர் ஆயில் வந்து ஹீட் ஆகாது. அதோட டிகிரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஸ்காசிட்டி 90 டிகிரி 80 to 90 கொடுத்துட்றாங்க விஸ்காசிட்டி. அதனால வந்து எவ்ரி இன்டர்வல் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10,000 கிடையாது. அபோவ் 40 to 50,000 மேலே தான். எவ்ரி கிளச்சு மாற்றும் போது கண்டிப்பாக மாற்றுறது நல்லது. இப்போ சீல்ஸ் வந்து சொல்கிற மாதிரி தான் கிலோமீட்டர்ஸ் அதிகமாக ஓடி இருக்கு. ஏன்னா ஃபிசிக்கலாக எனக்கு ஆயில் லீக் இல்லை அப்படின்னா சீல்ஸும் ஒரு ரப்பர் காம்பனெண்ட் தான். அது நம்ம கிளச்சு மாற்றும் போது டெஃபினட்டாக நீங்கள் சொல்லி மாற்றினீங்கன்னா இது மாதிரி ஒரு இஷ்யூ கண்டிப்பாக நடக்காது. ஓகே, இப்போ நம்ம மாற்ற போகிறது ட்ரை ஷாஃப்டோட ஆயில் சீல் லெஃப்ட் சைடு கம்ப்ளீட்டாக போயிருக்கு. அதே மாதிரி ரைட் சைடில் லீக் இல்லைனாலும் இப்போ நம்ம ரெண்டுமே மாற்ற போகிறோம். ஓகே.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்பேர்ஸ் வாங்குறதுக்காக நம்ம வந்திருக்கோம். ஸோ எங்க வந்திருக்கோம் அப்படின்னா மதுரவாயில இருக்கிற ஸ்ரீ மகாவீர் ஆட்டோ பார்ட்ஸ் அங்கதான் வந்திருக்கோம். நம்ம காருக்கு இதுக்கு முன்னாடி ஸ்பேர்ஸ் இங்க வாங்கியிருந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஓயில போய் நம்ம வாங்குறோம் அப்படின்னா இந்த டிரைவ் ஷாஃப்டோட ரேட் வந்து நான் என்கொயரி பண்ண வரைக்கும் க்ளோஸ் டு 9,000 வந்து ஒரு சைடும், இன்னொரு சைடு வந்து 11,000 வரைக்கும் சொல்றாங்க. இப்போ பட்ஜெட்ங்கிறது அதிகமாகுது. அப்ப நம்ம காரோட ஏஜே பாத்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் வந்து ஆக போகுது. பட் அவ்வளவு பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நான் ரெடியா இல்ல. மேபி நீங்களும் அவ்வளோ இயர்ஸா இருக்கும்போது கண்டிப்பா அதை வந்து யோசிப்போம். அப்ப அதுக்கு வேற அல்டர்னேட் என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். அது போக நம்ம ஸ்டேரிங் பாக்ஸ் சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். ஆயில் லீக்குக்கு அந்த ஆயில் சீல் எல்லாமே இங்க தான் நம்ம கலெக்ட் பண்ண போறோம். எவ்வளவு பட்ஜெட் வருது, என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஹாய் ரோனக் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? குட், நல்லா இருக்கேன். ஸோ நான் வீடியோல சொன்ன மாதிரி தான் இப்போ என்னோட ஐட்டம் உங்ககிட்ட போன்ல ஏற்கனவே பேசியிருந்தேன். நம்ம வந்து டிரைவ் ஷாட் மாத்திரம், அது மாதிரி ஸ்டேரிங் பாக்ஸும் மாத்திரம். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்டிஃப் ஆயிருச்சு. இதுக்கு முன்னாடி நான் ரீவொர்க் பண்ணி போட்டிருந்தோம். போன தடவை மாத்திரம்னு சொன்னோம். பட் இப்போதான் சான்ஸ் கிடைச்சது. ஸோ இப்போ இதுல டிரைவ் ஷாஃப்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நான் ஓயில என்கொயரி பண்ண வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் வரைக்கும் எனக்கு பட்ஜெட் வருது அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ நமக்கு ஆஃப்டர் மார்க்கெட்ல இதுக்கு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு, பட்ஜெட் என்ன வரும்? ஸோ டிஃப்ரெண்ட் வண்டிஸ்க்கு டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐட்டனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறது சேஃப் பிராண்ட் சொல்லிட்டு சேஃப் ஒரு பிராண்ட் இருக்கும். அந்த பிராண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40% ரேட் கம்மியாகும். பிளஸ் 3 months கேரண்டி தருவாங்க கம்பெனி பீப்புள். ஸோ தட் இஸ் சம்திங் எல்லாமே பார்ப்பாங்க கி பழைய வண்டி இவ்வளோ செலவு பண்ண வேண்டாம். அண்ட் இப்போ 15,000 இஸ் ஆல்சோ பிக் அமௌண்ட். இந்த அமௌண்ட் கூட நீங்க செலவு பண்றீங்கன்னா இந்த அமௌண்ட் உங்களுக்கு அஷ்யூரிட்டி இருக்குதா, கேரண்டி இருக்குதா? ஸோ அதுக்கு ஒரு 3 months கேரண்டி தரும் சொல்லிட்டு எல்லாமே ஃபிளெக்சிபிளா இருக்காங்க. கம்பெனிகள் கூட ஃபிளெக்சிபிளா இருக்காங்க. அண்ட் குவாலிட்டி கூட நல்லா இருக்கும். ஓஏ ஈக்குவலன்ட் இருக்கும். இந்த பிராண்ட்ல என்னென்ன மாதிரியான காருக்கு இந்த மாதிரி டிரைவ் ஷாஃப்ட் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு? இந்த பிராண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாம் இப்போ வர வண்டிஸ்க்கு இல்ல, பழைய வண்டிஸ்க்கு ஹோண்டா சிட்டி, போலோ, வென்டோ எல்லாம் 2005 2015 18 வரைக்கும் வண்டி ஸ்பேர்ஸ் கிடைக்குது இந்த பிராண்ட்ல. அண்ட் இதே மாதிரி இன்னும் 2-3 பிராண்ட் இருக்குது. ஆனா இந்த வண்டிக்கு இந்த பர்టిక్యులர் டைம்ல இந்த பிராண்டா சூட்டபிள், மோஸ்ட் கம்பேட்டபிள். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இருக்கிற கார் அதாவது i20 எடுத்துக்கலாம், இல்ல பலினோவா எடுத்துக்கலாம். சோ அந்த மாதிரி கார்களுக்குரிய டிரைவ் ஷாஃப்ட் அப்படினா வேற என்ன ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கும் ஓஏ தவிர? இப்போ மாருதி நம்ம பார்த்தோம்னா ஐ வில் ப்ரிஃபர் ஓஏ ஒன்லி ஃபார் மாருதினா. நம்ம ஆல்ரெடி வீடியோல பேசியிருக்கோம் கி மாருதி எப்படி ரொம்ப காம்படிட்டிவ் பிரைசிங் வச்சிருக்காரு ஓஏ ஸ்பேர்ஸ்க்கு. கரெக்ட். அண்ட் அதே மாதிரி நீங்க வேற என்ன வண்டிஸ் பாத்தீங்கன்னா ஜிகேன், டெல்ஃபி நிறைய பிராண்ட் இருக்கு. இதே மாதிரி கேப்ரியல் டிரைவ் ஷாஃப்ட்ல நிறைய பிராண்ட் இருக்குது. சோ அதுல பிரச்சனை இருக்காது. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டீரிங் பாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ ஸ்டீரிங் பாக்ஸும் ஓஏயோட காஸ்ட், ஆஃப்டர் மார்க்கெட்டோட காஸ்ட் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும்? ஆஃப்டர் மார்க்கெட்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? இப்போ ஓஏ பிராண்ட் நிறைய பிராண்ட் இருக்குது. ரானே, டால்க்ரோஸ், சோனா, ஆட்டோகை, ஸ்டார்க் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. சோ இதுல இருந்து என்ன பிரெஃபரபிள் பிராண்ட், என்ன ஸ்டாக் கம்பெனில ஸ்டாக் இருக்குது அந்த மாதிரி நம்ம ஸ்டாக் வச்சிடுவோம். இந்த பிராண்ட்ஸ் நீங்க வாங்குனீங்கன்னா ஆல்ரெடி வெரி ரெப்யூட்டட் பிராண்ட்ஸ். ரானே எல்லாம் இப்போ டிவிஎஸ் கம்பெனி மேனுஃபேக்சரிங் பிராண்ட் இப்போ. சோ இதெல்லாம் ரொம்ப ரெப்யூட்டட் பிராண்ட்ஸ். சோ இந்த பிராண்ட்ஸ்க்கு எல்லாம் நம்ம ப்ராப்ளம் எதுவும் வராது. அதே மாதிரி எது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கூட கம்பெனி தேர் ஃபார் சப்போர்ட். ஓகே. சோ இந்த மாதிரி பிராண்ட்ஸ் நம்ம தந்துருவோம். அதே மாதிரி பிரைசிங் பாத்தீங்கன்னா நீங்க இப்போ ஓய் சொல்லுங்க 9,000 கிட்ட வருது. அண்ட் ரானே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 30 to 40% கம்மியா தந்துருவேன். சோ அந்த மாதிரி ஆச்சுன்னா உங்களுக்கு 30-40% லாபம், பிளஸ் யூ கெட்டிங் கேரண்டி அண்ட் அதே குவாலிட்டி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணல. சோ அதுக்கு தான் எல்லாமே வராங்க. சோ அதே குவாலிட்டி நம்ம தரோம் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம பார்ட்ஸ் எடுத்துடலாமா? எஸ், கம் ஆன். சோ இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் ஐட்டம் உங்க வண்டிக்கு ஸ்டீரிங் பாக்ஸ். ஓகே, ஸ்டீரிங் பாக்ஸ் நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் பிராண்ட் ரானில தந்திருக்கோம். அண்ட் இது லிங்க் ராட்ஸ் பாத்தீங்கன்னா டால்க்ரோஸ் சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது, ஆஃப்டர் மார்க்கெட் பிராண்ட்ஸ். இப்போ டிரைவ் ஷாஃப்ட் சொல்லுங்க சேஃப் சொல்லிட்டு ஒரு பிராண்ட், அந்த பிராண்ட் தந்திருக்கோம். லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட் சின்னதா இருக்கும் எப்பவுமே, ரைட் பெருசா இருக்கும். கேட்ட மாதிரி லெஃப்ட் ரைட் தந்திருக்கோம். அண்ட் டிரைவ் ஷாஃப்ட் மாத்திரம் டிரைவ் ஷாஃப்ட் ஆயில் சீல் மாத்தினா ஒரு நல்லது, லைஃப் லாங் லைஃப்க்கு நல்லதுதான். ஸோ இது டிரைவ் ஷாஃப்ட் ஆயில் சீல் லெஃப்ட் அண்ட் ரைட், ஸோ ரெண்டுமே தந்திருக்கோம். அண்ட் இது கியர் ஆயில் அண்ட் பேலன்ஸ் புஷ், இது நார்மல் பேசிக் சர்வீஸ் ஐட்டம்ஸ். ஓகே, பேலன்ஸ் புஷ் எப்போனா நம்ம லிங்க் ராட் மாத்திரம்னா பேலன்ஸ் புஷ் சேர்த்து மாத்துவாங்க. ஓகே, சோ இது சேர்த்து மாத்துறோம். ரைட். இப்போ இது ஓவராலா இப்போ நம்ம பட்ஜெட் அப்படினு பார்த்தா இப்போ எவ்வளவு இருக்கும்? சோ ஓவராலா பாத்தீங்கன்னா அப்ராக்ஸிமேட் பாத்தீங்கன்னா 26,000 கிட்ட வந்திருக்கு இந்த எல்லாம் ஸ்பேர் சேர்த்துட்டு. அதே மாதிரி நீங்க ஓய் போட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்ஸிமேட் 35,000 36,000 கிட்ட வந்துரும். இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிங்க் ராட், இது லிங்க் ராட் நம்ம 2 பீஸ் சேர்த்து 1000 ரூபாய் தரோம். ஓயில ஒரு பீஸ் உங்களுக்கு 2600 ரூபாய். ஓகே, சோ 2600 ரூபாய் into 2 is 5200, 400 டைம்ஸ் கூட. சில ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கும், சில ஐட்டம்ஸ் ஓய் சீப். இந்த ஐட்டம் ஓய் சீப் நம்ம ஓய் வைக்கிறோம். இந்த ஐட்டம்ஸ் ஓய் ரொம்ப கூட சொல்லி நம்ம வேற வேக்ஸ் ஆஃபர் பண்றோம்.
ஸோ 35-36,000 கிட்ட வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரஃப்லி 30 to 40% டிஃபரன்ஸ் வருது உங்களுக்கு. தேங்க்யூ டன் சார். டன், தேங்க்யூ சார். இப்போ சார் வாங்கிட்டு வந்த காம்பனண்ட் வந்து சேசிஸ் இறக்குனதுனால ஸ்டேரிங் பாக்ஸு வாங்கி கொடுத்துருக்காரு. ஸ்டேரிங் பாக்ஸ் மாற்றும் போது டெஃபினட்டாக வந்து பார் புஷ்ஷு வந்து கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஏன்னா இது வெளியே இருந்து இது ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்படி இறக்கும் போது இதை மாற்றிட்டேன் அப்படின்னா அடுத்த ஸ்டேரிங் பாக்ஸோட இன்டர்வல் டைம் வரையும் இந்த புஷ் வந்து ஹார்ட் ஆகாது. ஏன்னா இதில் வீக்காக இருந்தாலும் நம்ம ஜோல்டிங் ரோட்ஸில் போகும்போது கடக்குன்னு சவுண்டு வரும். அதனால் டெஃபினட்டாக இது மாற்றிடணும். ப்ளஸ் பார் புஷ்ஷுக்கு வர லிங்க் ராடு, இந்த 2 லிங்க் ராடுமே ஸ்டேரிங் பாக்ஸில் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு உங்களுக்கு ஸ்டட்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். அது மாற்றுறது சேஃப்டியாக இருக்கும். செகண்ட் திங் வந்து இது லெஃப்ட் சைடோட ட்ரை ஷாஃப்ட். அதான் நான் சொன்னது, சின்னது வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வரும். மேக்ஸிமம் வந்து இந்த ட்ரை ஷாஃப்ட்டு தான் வந்து நம்மளுக்கு அதிகமாக போகிறது. இதில் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த வித ஷேக்குமே இல்லை. ஃபார்வர்டோ பேக்வேர்டோ போகும்போது எந்த ஷேக்குமே இல்லை. இந்த லாக் ரிங்கும் அதிலே வந்துடுது. இந்த ஸ்ப்ளைன்ஸ் மூலயமா தான் நமக்கு வந்து நக்கில் கனெக்ட் பண்ணுறோம். இதில் நட்ஸும் புதுசாக கொடுத்துட்றாங்க. அதனால் ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவுமே ஆகாது. இது வந்து ரைட் சைடு. ரைட் சைடு எப்பயுமே நான் சொன்னது தான், இன்ஜின் ப்ளஸ் கியர் பாக்ஸ் வரதுனால இன்ஜினை தாண்டி தான் கியர் பாக்ஸை கனெக்ட் பண்ணணும் அப்படின்றக்காக உங்களுக்கு வந்து கியர் பாக்ஸோட எண்டு வந்து உங்களுக்கு இந்த லென்த்தியாக ராடு கொடுத்து வீலை கனெக்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் நம்ம மெயின் போர்ஷன் வந்து ட்ரை ஷாஃப்டோட ஆயில் சீல். இந்த ட்ரை ஷாஃப்டோட ஆயில் சீல் வந்து உங்களுக்கு மெட்டல் பாடி, சில வெஹிக்கிள்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக ரப்பர் வித் ஓரிங்கில் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஐட்டனில், கப்பா வண்டியில் மெட்டலில் வருது. ஆனால் இது எப்படி லொக்கேட் ஆகிருக்குன்றது காட்டுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த ரிங் இருக்க சைடு தான் வந்து கியர் பாக்ஸ்க்குள்ளே இன்செர்ட் ஆகுது. இந்த ஸ்ப்ளைன்ஸ் மூலமாக தான் உள்ளே போய் டிரைவ் கிடைக்குது. இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா இதுக்குள்ளே போயிடும். இந்த ஸ்பேஸருக்குள்ளே இது போயிட்டு இப்படி லாக் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இது வந்து கம்ப்ளீட்டாக தெரியுதுங்களா, கியர் ஆயில் ஃபுல்லாக டிப்பாக இருக்கும். இதில் இப்படி ரொட்டேட் ஆனாலும் உங்களுக்கு லீக் ஆகாது. இதில் ஏதாவது ஷேக் வந்துருச்சு அப்படின்னா இது இந்த இடம் வந்து உங்களுக்கு லீக் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லாமே அசம்பிள் பண்ணிட்டோம். ஆனால் ஃபைனலாக வந்து கியர் ஆயில் டாப் அப் பண்ணணும். கியர் ஆயிலோட கிரேடு பார்த்தீங்கன்னா இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, 80W90. அதாவது வந்து இது ஃப்ரண்ட் வீல் டிரைவில் இருக்க மோஸ்ட்லி எல்லா வெஹிக்கிள்ஸில் ஃப்ரண்ட் வீல் டிரைவில் இருக்கிற வண்டிக்கு எல்லாமே 80W90ன்றது காமனாக யூஸ் பண்ணலாம். இது கியர் ஆயிலோட விஸ்காசிட்டி இதுதான். இதுக்கு மேலே இன்னும் சிந்தட்டிக்காக வேணும் அப்படின்னா உங்களுக்கு 100க்கு மேலே வந்துட்டுருக்கு. அது வந்து டிபெண்டிங் வந்து ஃபோர்டு வண்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 130, 120 இது மாதிரி கிரேட் வந்துட்டுருக்கு. அதெல்லாமே சிந்தட்டிக். எந்த அளவுக்கு இந்த 80, 90 அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து உங்களுக்கு திக்காக இருக்கும். இதே நம்ம இன்ஜின் ஆயிலோட கம்பேர் பண்ணும்போது இது பல மடங்கு உங்களுக்கு நல்ல திக்னஸ் அதிகமானது. இதே நம்ம ரியர் வீல் டிரைவில் இருக்க இனோவா இது மாதிரி வண்டிக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 140, 130 இந்த கிரேடில் போட்டுட்ருக்காங்க. நம்ம இது வந்து இந்த வண்டியோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாட்டமில் ட்ரெயின் நெட்டு கழட்டிடுவோம். அதே மாதிரி டாப் நெட்டில் ஃபில் பண்ணுற வரையும் அது வரும். மேக்ஸிமம் ஒரு 1.25 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரையும் டாப் அப் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஓகே. ஸோ இப்போது இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் இந்த இன்ஜின் ஆயிலை நம்ம செக் பண்ணணும் ப்ரோ? பண்ணணுமா தேவையில்லையா? இது இன்ஜின் ஆயில் மாதிரி வந்து இது நெசசிட்டி கிடையாது. ஏன்னா இது கியர் ஆயில் வந்து நெசசிட்டி கிடையாது. என்ன ரீசன்னா கிளச் இன்டர்வல் டைமில் ஆயிலை கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்றது ஒரு பேசிக் வந்து கான்செப்ட். அது இல்லாமல் எனக்கு கிளச்சில் வந்து சில பேர் இருக்காங்க 1 lakh கிலோமீட்டர்ஸ் வரையும் வந்து நல்லா ட்ரைவ் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எவ்ரி 3 இயர்ஸுக்கு மேலே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்க கேட்டு மாற்றுறது நல்லது. இப்போ ட்ரை ஷாஃப்ட்டுக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டோம். அடிஷ்னல் ஒர்க் நமக்கு ஸ்டேரிங் பாக்ஸ் ஒர்க்கும் பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது கீழே பாக்ஸில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரேக் அண்ட் பினியனில் இருக்க மேலே ஸ்டேரிங்கோட யூனிட் வந்து நக்கலை கழட்டிட்டு தான் நம்ம பண்ணுவோம். அப்போ வீல்ஸ் வந்து ஸ்டெடியாக இருக்கும்போது மேலே இருக்க ஆங்கிளுக்கு வந்து என்ன சென்டர்னு கரெக்டாக தெரியாது. சில வண்டியில் வந்து ஏர் பேக்கோட யூனிட்டும் வந்துட்டுருக்கு. அப்படி வரும்போது ஸ்டேரிங் வீலை லாக் பண்ணிட்டு தான் மேக்ஸிமம் கழட்டுவோம். அப்படி கழட்டும் போது மேலே இருக்க கிளாக் ஸ்ப்ரிங் வந்து கட் ஆகாது. இப்போ இந்த வண்டியில் பார்க்கும்போது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீல் பார்க்கும்போது சென்டராக இருக்குது. ஆனால் நம்ம ஆப்போசிட்டில் இருக்க வீல் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஆங்கிளில் இருக்குன்றது உங்களால் ஈஸியாக நோட்டீஸ் பண்ண முடியும். இது மேனுவலாக மெக்கானிக்னால டோ வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஆனால் அக்யூரசி வந்து கண்டிப்பாக கிடைக்காது. இது 3D ஆங்கிளில் வீல் அலைன்மெண்ட் வந்து பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும்.
இதை பேசிஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வீல் வந்து ஸ்டேரிங் கிராஸாக இருக்கிறது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு வீல் நேராக போகிறது, ஸ்டேரிங் விட்டோன்னு வண்டி லெஃப்ட் ரைட் போகிறதெல்லாம் இது மாதிரி இருக்க சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவுமே ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக நடக்காது. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தீங்க. இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட ஃபீட்பேக்கை நான் சொல்றேன். ஸோ ஹோப் உங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். டிரைவ் ஷாஃப்ட்னா என்ன, ஸ்டேரிங் பாக்ஸ்னா எப்படி அதை மாத்துறாங்க, இந்த ஆயில் லீக் ஆகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும், எது வரையா லீக் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீடைல், அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டெமோவும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அப்படிங்கிறதும் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். உங்களுக்கு இன்கேஸ் சுவாமிநாதன் ப்ரோவோட கான்டாக்ட் டீடைல் வேணும் அப்படின்னா இங்கே கீழே வந்து அவரோட கான்டாக்ட் டீடைல் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்லையும் அவரோட நம்பர் இருக்கும், நீங்கள் அவரை ரீச் பண்ணிக்கலாம். பாய்.